மன்றாட்டின் ஆவியானவரே. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடக்கிற யுத்தங்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாய் போய்கொண்டே இருக்குது. சபையே, நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். 2 நாள் பேசுவோம். நம்ம தேசத்தின் மீடியாக்களும் 2 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. நம்மளும் நம்ம பாரத்தை சுமந்து ஓடவே நமக்கு நேரம் போதாது. இன்னைக்கு அந்த பிபிசியில் ஒரு செய்தி ஒன்றை கேட்டேன், என் உள்ளத்தை அதிகமாய் உடைத்தது. என்ன தெரியுமா? ரஷ்யா பலம் பொருந்தின நாடு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த தேசத்துல வெளிப்படையாய் அறிவிக்கப்படாமல் கொஞ்சம் செய்தியாய் அறிவிக்கப்பட்ட அந்த பிபிசியினுடைய கணக்கு, அங்க இருக்கிற அவங்களுடைய நிறுவனங்கள், இன்னும் நிறைய தொண்டு நிறுவனங்களுடைய செய்திகளிலிருந்து வந்த அந்த செய்திகளிலிருந்து அவங்க எடுத்த ஒரு கணக்கெடுப்பின்படி, அதாவது இது கொஞ்சம், நான் சொல்ல போகிற கணக்கு கொஞ்சம், ரஷ்யால மாத்திரம் போர் செய்கிறதற்காக போன 50,000 இராணுவ வீரர்கள் மரித்திருக்கிறார்களாம். அதுல ஒரு காட்சி ஒன்று, அந்த மேல இருக்கும்ல சேட்டலைட், அதனுடைய போட்டோக்கள் அதெல்லாம் முந்தின வருஷத்துல இராணுவ வீரனுடைய கல்லறை இருந்த அளவும் போன வருஷத்துல இருந்த இராணுவ வீரனுடைய கல்லறையினுடைய அளவும் இந்த வருஷத்துல இராணுவ வீரனுடைய கல்லறையினுடைய அளவும் விசாலமா இருக்கு. இது அந்த தேசத்துல கூட அதிகாரப்பூர்வமா அவங்க ஒத்துக்கிறாங்களாம். அவங்களுடைய இராணுவ வீரனுடைய கல்லறைகள் விரிவாக்கப்பட்டு கொண்டே போகிறது. ஒண்ணு தெரியுமா சபையே? நம்முடைய வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்துல இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. பாதாளம் தன் வாயை விரிவாக்கி கொண்டே போகுதாம். அதுலயும் ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ரஷ்யாவுடைய சிறைச்சாலையிலே கைதிகளா இருந்தவர்கள் அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள யுத்தத்துல நிறுத்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்ன சின்ன பயிற்சிகள் மூலம் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ யுத்தத்துக்கு போ, உயிரோட திரும்பினா நீ ரிலீஸ் ஆயிடுவேன். நீ ஆயுள் கைதியா இருந்தாலும், தூக்கு தண்டனை கைதியா இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட கொலையாளியா இருந்தாலும் நீ ரிலீஸ் ஆயிடும். உயிரோட வந்தா நீ வீட்டுக்கு போயிடலாம், ரிலீஸ் உனக்கு. ஆனா ஒருத்த கூட திருப்பி வரல. ஏன் தெரியுமா? ஒருத்தனுக்கு கூட யுத்தத்தினுடைய பயிற்சி இல்லை. தேவனுடைய சபையே, அந்த கல்லறைகளை காண்பித்த போது பாதாளம் தன் வாயை விரிவாக்குதோ, பாதாளம் தன் வாயை விரிவாக்குதோ. இதுல எத்தனை பேர் பொய் குற்றச்சாட்டுல ஜெயிலுக்குள்ள போனாங்கன்னு நமக்கு தெரியாது. எல்லாரும் நன்முன்மையிலே தப்பு செஞ்சு சிறைச்சாலைக்குள்ள போகிறவங்க இல்லை. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடக்கிற யுத்தம் சீக்கிரம் வரையணும். அந்த உக்ரைன் தேசம் ஃபுல்லா அழிஞ்சு போகுது. அந்த ஜெலன்ஸ்கி என்று சொல்லுகிற அந்த தேசத்தினுடைய அதிபதி சொல்லி இருக்கிறார், இதுக்கு மேல யுத்தம் நடத்த என்னிடத்துல ஆயுதங்கள் பொருளாதாரங்கள் இல்லை. நேட்டோ நாடுகள் உதவி செஞ்சிச்சுன்னா நான் இந்த யுத்தத்தை நடத்துவேன். அப்படி இல்லாவிட்டால் அது 3ஆம் உலக யுத்தமாய் மாறும் அப்படின்னு அந்த மனிதன் வெளியரங்கமாய் அறிக்கை செய்திருக்கிறார். நம் ஜெபிக்க போகிறோம். 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்குமே ஆனால் இதன் இடைப்பட்ட காலத்துல உங்களையும் என்னையும் சந்திக்க கூட்டிக் கொண்டு போக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதான் சபையே அடையாளம், இதான் அடையாளம். நம்மளும் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற காலம் இது. அழுகிற ஜனத்துக்காய் அழுகிற காலமும் இது. அதான். ஆகவே எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற அந்த போர்ல ஆண்டவர் ஒரு மீட்பை கட்டளையிடும்படியா
சில செய்திகளை கேட்டா உள்ள நொறுங்குது சபையே, உள்ள நொறுங்குது. 13 வயது நிரம்பிய பெண் மகளை ஆஸ்திரேலியா தேசத்துக்கு ஒரு தாயை தகப்படு ஏத்தி விட்டுட்டு தேசத்துல ஏன்னா அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதற்கு வாய்ப்பு இல்லை. இவங்க இங்கேயே கடந்த அந்த யுத்தத்துல மாட்டு போகிறார். அவ போய் என்ன ஆனானே தெரியல. என்ன பரிதாப நிலைமை என்று பாருங்கள். கைகளை விரித்து, ஐயோ நம்ம காலத்துல, நம்ம பிதாக்கள் காலத்துல யுத்தம் நடந்தது. அவர்கள் யுத்தத்தின் செய்திகளை காதுகளால் கேட்டார்கள். நாமோ கண்களால் அந்த காட்சியை பார்க்கிற ஒரு அவல நிலைக்குள் வந்து விட்டோமே. அந்த கொடூர காட்சியை பார்க்கும் போது உள்ளம் உடையுதே. பரிதவிக்கிற இதயங்கள் நொறுங்கி போகுதே. இயேசுவே, 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 இயேசுவே. இந்த யுத்தத்துக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாய் நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, யுத்தத்தின் ஆண்டவரே, அங்கலாய்ப்புகள் மாறரோடு சுமிக்கிறோம். ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், ஜனங்கள் காக்கப்படணும் ஆண்டவரே. ஐயோ, அனாதைகள், திக்கற்றவர்கள் பரிதவிப்பார்கள். தன் தகப்பனை தேடுகிற ஒரு கூட்டம், தன் தாயை தேடுகிற ஒரு கூட்டம், தன் பிள்ளைகளை தேடுகிற ஒரு கூட்டம், கண் காணாமல் பூத்து போகிற ஒரு கூட்டம் ஆண்டவரே உலகம் முழுவதும் பெருகி இருக்குதப்பா. இந்த அவல நிலையை எங்க கண்கள் காணுதே. தூரத்துல இருந்தாலும் அது சமீபத்துல காட்டப்படுகிறதை போல எங்கள் இருதயம் நொறுங்கி போகுதே. ஆண்டவரே, நீர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரோ? நீர் ஏதாவது ஒரு அதிசயம் செய்ய மாட்டீரோ? உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே, உடைய இரக்கத்துக்கு முடிவில்லையே. அது காலைதோறும் புதிதாக இருக்குது. தேவனே, உடைய மீட்பு ஆண்டவரே மன்னிப்பும் திரளாயிருக்குது. உக்ரைனில் நடக்கிற, ரஷ்யாவில் நடக்கிற யுத்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே கொல்லப்படுகிற ராணுவ வீரருடைய குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கைதிகளின் குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2 பக்கத்திலும் கூட்ட கூட்டமாய் ஜனங்கள் மரிக்கிறார்களே, அனாதைகளும் திக்கற்றவர்களும் பெருகுகிறார்களே. ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண்பிக்க பண்ணணும் நாம ஜெபிக்கிறோம். இதன் நடுவில் உலகம் முழுவதிலும் அந்த பகுதிகளில் எழுப்புதலும் ரட்சிப்பும் உண்டாகத்தக்கதா ஆண்டவரே உங்க கரம் நீட்டப்படுவதாக. நீங்க துணையாய் ஆகிறே, நீங்க துணையாய் மாறி போகிறே. ஒரு அனுகிரகமான வாசல் திறக்கணும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உக்ரைனுடைய ராணுவத்துக்காய் ஜெபிக்கிறோம், ரஷ்யாவுடைய ராணுவத்துக்காய் ஜெபிக்கிறோம். அந்த ராணுவ வீரர்களின் நடுவில் உங்க ஜீவன் ஆண்டவரே அவர்களுக்கு ஊற்றப்படணும்னு ஜெபிக்கிறோம். அவர்கள் காக்கப்படுவார்களாக ஆண்டவரே, அவர்கள் காக்கப்படுவார்களாக ஆண்டவரே. அப்பாவி ஜனங்கள் காக்கப்படுவார்களாக ஆண்டவர். அப்படி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை கனம் பண்ணுங்கப்பா. நாமத்தை கனம் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா கனத்தை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாம வேண்டி இருக்கிறோம். ஓ எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.